வணக்கம் மக்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த கோவிலானது ஆண்டியப்பனூரில் இருக்க பாப்பாத்தியம்மன் கோவில் தாங்க. இந்த கோவிலானது இந்த இடத்துல உருவாக ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் காரணமாக இருக்குது. இந்த பாப்பாத்தியம்மன் கோவிலில் எந்த ஒரு வேண்டுதலானது வச்சாலும் அது அப்படியே நிறைவேறுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் 300 ஆண்டுகளாக வற்றாத நீரூற்று இருக்க ஒரு அதிசய கிணறானது இந்த கோவிலில் இருக்குது. சரியாக மின்சாரமும் இல்லை, மேற்கூரையும் இல்லை. ஆனால் இந்த கோவில் இருக்க அம்மனுக்கு இவ்வளோ சக்தியா? ஆமாங்க, இந்த கோவிலுக்கு நிறைய முறை இந்த உள்ளூர் மக்கள் மேற்கூரையோ கோபுரமோ அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது ஒரு முயற்சி கூட வெற்றியில் முடியல. எல்லா முயற்சியும் தோல்வியில் மட்டுமே முடிஞ்சிருக்கு. இந்த அம்மன் இந்த கோவிலோட இந்த கொடிமரத்தோட நிழலில் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களாம். அதனால தான் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது தோல்வியிலே முடிஞ்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பார்த்திங்கன்னா இப்போ அறநிலைத்துறையோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. யார் இந்த பாப்பாத்தி அம்மன்னா, ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த பெண்ணும் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஆணும் காதல் செய்து திருமணம் செய்துக்கிறாங்க. அப்போ அந்த பெண் வீட்டார் அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ள மறுத்துடுறாங்க. அதனால் 2 பேரும் தனிமையில் வாழ்ந்து வராங்க. அப்படி வாழ்ந்து வரும்போது கொஞ்ச நாள்லேயே அந்த பெண் கர்ப்பமாகறாங்க. கர்ப்பமான உடனே தன்னுடைய தாய் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லும்போது அவர் கூட்டிகிட்டு போக மறுத்துடுறாரு. அதனால் ஒரு நாள் இரவில் பார்த்தீங்கன்னா தனிமையிலேயே அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்படி போகும்போதே நடுவழியில் பிரசவ வலியானது ஏற்பட்டு பனிக்குடமானது உடைந்துடுது. அதன் பிறகு தன்னுடைய தொப்புள் கொடியை அருகில் இருந்த ஒரு பனை ஓலை வைத்து அறுத்து எடுக்கிறாங்க. அப்படி பிறந்தவங்க தான் இந்த பாப்பாத்தி அம்மன். அந்த பனிக்குடமானது உடைந்து விழுந்த இடத்துல தான் இந்த அதிசய கிணறானது உருவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தொப்புள் கொடியானது அறுத்தி வீசிய இடத்துல ஒரு கொடிமரமானது உருவாகி அது இந்த கோவிலுக்கு மேற்கூரையாகவே இப்போ அமைந்திருக்கு. நீங்கள் இந்த பாப்பாத்தி அம்மன் கோவிலுக்கு வந்தீங்கன்னா குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரமும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரமும், அதே போல் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனால் அது சரியாகுமா. இந்த கோவிலுக்கு வேண்டிட்டு போனவங்க குழந்தை பிறந்த பிறகு பெண் குழந்தை பிறந்தால் தொட்டில் கட்டுறதும், ஆண் குழந்தை பிறந்தால் மணி கட்டுறதும் இந்த கோவிலோட நேற்று கடனாக இருக்குது. அதே போல் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடந்தால் தம்பதியராக இந்த கோவிலுக்கு இந்த கோவிலில் இருக்க கிணற்றில் தாலியை கலட்டி போடுவாங்களாம். இந்த கோவிலில் மனிதர்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, கால்நடைகளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, இந்த கோவிலில் வேண்டிட்டு போனால் அது சரியான பிறகு கால்நடைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கால்நடைகளோட உருவ சிலையும், மனிதர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்தால் மனிதர்களோட சிலையும் வச்சுட்டு போவாங்களாம். கேட்ட வரத்தை தரும் பாப்பாத்தி அம்மன். இந்த கோவிலில் ஒரு அதிசய கிணறானது இருக்குது. நம்ம பாப்பாத்தி அம்மன் கிட்ட எந்த ஒரு வேண்டுதலானது வச்சாலும் அது நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே தெரிஞ்சுக்கலாம். நாம் வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு முழு வாழைப்பழத்தை 3 துண்டுகளாக கிள்ளி இந்த அதிசய கிணற்றில் போடும்போது அதில் 3 துண்டுகளும் உடனே மேலே வந்துருச்சுன்னா நம்ம நினச்ச விஷயம் 100% அப்படியே நடக்குமா. நம்ம வேண்டுதல் வச்சதை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த அதிசய கிணற்றில் ஒரு முழு வாழைப்பழத்தை 3 துண்டுகளாக கிள்ளி இந்த அதிசய கிணற்றில் போடும்போது 3 துண்டுகளும் உடனே மேலே வந்துடுச்சுன்னா நம்ம நினச்ச விஷயம் 100% அப்படியே நடக்குமா. அப்படி இல்லாமல் 2 துண்டு வாழைப்பழங்கள் மட்டும் மேலே மிதந்துச்சுன்னா நம்ம நினச்ச விஷயம் கொஞ்சம் காலதாமதமாக நடைபெறுமா. சுத்தமாக எந்த ஒரு வாழைப்பழமும் மேலே மிதக்கலைன்னா நம்ம நினச்ச விஷயம் 100% நடக்காதுன்னு இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. நான் இந்த அதிசய கிணற்றில் ஒரு வாழைப்பழத்தை 3 துண்டுகளாக கிள்ளி போடும்போது 2 துண்டு வாழைப்பழம் மட்டும் மேலே மிதந்துச்சு. நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருந்தா இது போல் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டு போங்க. மனுஷங்களோட உடம்புல இருக்க கட்டியானது கரையை இங்கே இருக்க இந்த அதிசய கிணற்றில் ஒரு முழு வெள்ளைக்கட்டியாக வாங்கிட்டு அம்மனை நினச்சிக்கிட்டு இந்த குளத்தில் போடும்போது அந்த வெள்ளைக்கட்டியானது கரையை நம்ம உடம்புல இருக்க கட்டியானது கரைஞ்சி போகுமா. இந்த அதிசய கிணற்றிலிருந்து வெளிவரும் தண்ணியானது கொஞ்சம் வேறு கலராக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ஆண்டியப்பனூரை சுற்றி இருக்கும் மக்கள் பார்த்தீங்கன்னா மாடு கன்று போட்ட உடனே முதல் பாலை கொண்டுட்டு இந்த குளத்தில் தான் ஊற்றுவாங்களாம். மாடு சரியாக பால் கறக்கலைனாலும் அந்த மாட்டோட பாலை கொண்டுட்டு இந்த குளத்தில் ஊற்றுறாங்க. அதுபோல் ஊற்றும்போது நல்லா மாடு பால் கறக்குமா. அதனால தான் இந்த குளத்தில் இருக்க தண்ணியானது கொஞ்சம் பால் நிறத்தில் காணப்படுது. இந்த பாப்பாத்தி அம்மன் நிறைய பேரோட குலதெய்வமாகவும் இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த கோவிலுக்கு இந்த அனுபவம் இருந்தால் இந்த வீடியோவில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த கோவிலோட திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி 18 அன்னைக்கு ரொம்பவும் சிறப்பாக நடைபெறுமா.
இந்த கோவிலுக்கு வெளி மாவட்டங்களில் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் அதிக அளவில் பக்தர்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து வந்துட்டு போகிறாங்க. நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமைகள்லையும் ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் வாங்க. அன்றைக்கி வந்து அதிக அளவில் பக்தர்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து வர்றதுனால இந்த கோவில் வந்து முழு நாளும் வந்து திறந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் பகல் நேரங்களில் மட்டும்தான் வந்து இந்த கோவில் வந்து திறந்திருக்கும். இந்த ஆண்டியப்பனூரில் கடுமையான தண்ணி பஞ்சமானது வந்து ஏற்பட்டப்போ கூட வந்து இந்த அதிசய கிணற்றில் இருந்து வரும் தண்ணியானது நீர் ஊற்று குறையாமல் வந்து வந்திருக்கான். இந்த அதிசய கிணறோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 அடி உயரத்தில் தான் வந்து இந்த கிணறு வந்து இருக்குது. இது வந்து இந்த ஊர் மக்களுக்கு ஒரு மர்மமாகவே வந்து இருக்கான். சுமார் ஒரு 300 ஆண்டுகளாக வந்து இந்த நீர் ஊற்றானது வந்துட்டே வந்து இருக்கான். இந்த நீர் ஊற்றானது வந்து நிற்கிறப்ப இந்த ஊருக்கு வந்து ஒரு பேரும் ஆபத்து வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஊர் மக்கள் வந்து சொல்கிறாங்க. என்னோட சேனலில் இருக்க வீடியோலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஷார்ட்ஸுக்கு மட்டும் அதிக அளவில் வியூஸ் போயிருக்குன்னா அது இந்த கோவிலோட வீடியோ தான். சுமார் 4.6 மில்லியன் வியூஸ் ஆனது இந்த கோவிலோட வீடியோவுக்கு வந்து வந்திருக்கு. நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆண்டியப்பனூர் பாப்பாத்தி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா டைரக்ட் லொக்கேஷன் ஆனது வந்து கிடைக்கும். ஆண்டியப்பனூர் பஸ் ஸ்டாப்லேருந்து சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இந்த பாப்பாத்தி அம்மன் கோவிலானது வந்து அமைந்திருக்கு. நீங்கள் இது போல் வந்து கோவில் சம்மந்தமான வீடியோக்கள்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும்.